வணக்கம். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ ஒருத்தவங்களை பார்த்து நீ நீ வந்து டயர்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமாம், நான் டயர்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்? அப்படின்னா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. டயர்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறோம். அவங்க ஆமாம், நான் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்கன்னா நம்ம அடுத்தது என்ன சொல்லுவோம்? அப்படின்னா அப்படின்னா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்லுவோம் இல்லைங்களா. அப்புறம் என்ன சொல்லலாம்? இல்லைன்னா அப்படின்னா நீ நல்லா போய் சாப்பிடு. சில பேர் சாப்பிடலனாலும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ நீ சாப்பிட்டா நீ சரியாயிடுவ, அப்படின்னா நீ போய் சாப்பிடு. இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ஒரு விஷயத்த கேட்குறோம், அதுக்கு நம்ம ரிசல்ட் கொடுக்குறோம், சொல்யூஷன் சொல்கிறோம். அப்படின்னா நீ இதை பண்ணு, அப்படின்னா நீ அங்கே போ, அப்படின்னா நீ இங்கே வராத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ பாருங்க, அப்படின்னா நான் கூட சொல்கிறேன் பாருங்க, அப்படின்னா. இப்போ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இன்னைக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, காட் இட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, இதே சென்டென்ஸ் இருக்கட்டும், இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். நீ டயர்டாக இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். எப்படி கேட்கலாம்? Are you feeling tired? நீ டயர்டா இருக்கியா அப்படிங்கறத நம்ம இப்படிதான் கேட்கணும். Are you feeling tired? Are you tired? இப்படி கூட கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. Are you feeling tired? நீ டயர்டா இருக்கியா அப்படின்னு கேட்குறோம். அவங்க ஆமா, எஸ் ஐ ஆம் டயர்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க? பதில் எஸ் சொல்லி ஐ ஆம் டயர்டுன்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்படின்னா நீ போய் ரெஸ்ட் எடு, அப்படின்னா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படி வரும் அப்படின்னா இஃப் சோ. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இஃப் சோ. அப்படின்னா நீ போய் ரெஸ்ட் எடு. யூ ஷுட். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா உனக்கு நல்லதுன்னு சொல்றோம். ஓகேவா? யூ ஷுட் டேக் அ ரெஸ்ட். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஒருத்தவங்க டயர்டா இருக்கிறாங்க, அவங்கள நம்ம பார்த்து கேட்குறோம், நீ டயர்டா இருக்கியா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஃபீலிங் டயர்ட்? நீ டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றியா? எஸ் ஐ ஆம் டயர்டு. ஆமா, நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்? அப்படின்னா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது உனக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்றோம். இஃப் சோ யூ ஷுட் டேக் அ ரெஸ்ட். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, இல்லைன்னா பிரேக், நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ. இஃப் சோ யூ ஷுட் டேக் அ பிரேக், இல்லைன்னா ரெஸ்ட், என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ நாளைக்கு ஃப்ரீயா? நீ நாளைக்கு லஞ்ச் நேரத்துல நீ ஃப்ரீயா இருப்பியா அப்படின்னு கேட்குறோம். நீ நாளைக்கு ஃப்ரீயா அப்படின்னு கேட்கணும் ஃப்ரெண்டு கிட்ட. அவங்க ஆமா, நான் நாளைக்கு ஃப்ரீயா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படின்னா நான் லஞ்சில் ஒன்று வந்து மீட் பண்றேன். லஞ்சில் நான் ஒன்று வந்து மீட் பண்றேன், இல்லைன்னா லஞ்சில் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதை எப்படி கேட்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை கேட்கலாம். நீ நாளைக்கு ஃப்ரீயா அப்படிங்கிறத ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ? இந்த பி வெர்ப்ஸ் சென்டென்ஸ்லாம் நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸுங்க அதை பாருங்க. ஓகேவா? இந்த பி வெர்ப்ஸுங்கிறது ஆம், இஸ், ஆர். ப்ரெசண்ட்ல ஒருத்தவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, என்னவா இருக்காங்க, இது மூணுக்கும் விடையா கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் நம்ம பி வெர்ப்ஸை பயன்படுத்துவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இதுல யூ தான் சப்ஜெக்ட். அவங்க எப்படி இருப்பாங்க? ஃப்ரீயா இருப்பாங்க நாளைக்கு. அததான் அப்ப எப்படி இருப்பாங்கங்கிற கொஸ்டின் கேட்குறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் பி வெர்ப்ஸ் பயன்படுத்துறோம். ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ? நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். அவங்க ஆமா, எஸ் ஐ ஆம் ஃப்ரீ டுமாரோ, நாளைக்கு நான் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு நம்ம அடுத்து என்ன சொல்லலாம்?
அப்படின்னா லஞ்சில் நம்ம மீட் பண்ணுவோம். அப்படின்னா இந்த அப்படின்னாங்கிறதுக்கு என்ன நம்ம இப்போ இங்கிலீஷ்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம்? இஃப் சோ. ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ? இஃப் சோ லெட்ஸ் மீட். லெட்ஸ் மீட் ஃபார் லஞ்ச். நம்ம லஞ்சில் சந்திப்போம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? நீ நாளைக்கு ஃப்ரீயா இருக்கியா? ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ? இஃப் சோ லெட்ஸ் மீட் ஃபார் லஞ்ச். நாளைக்கு நம்ம லஞ்சில் சந்திப்போம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் அப்படின்னா இஃப் சோ. ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம இப்படி வெளில கிளம்பிட்டோம், வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம். மழை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஒரே மேகமா மின்னல் இடியோட ஒரு சம்திங் இருக்குன்னு வச்சுங்களேன். மழை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா நம்ம என்ன கேட்போம்? இன்னைக்கு மழை வருமா? இப்போ மழை வருமா அப்படின்னு தானே கேட்போம். அப்படின்னா நம்ம ஒரு குடம் எடுத்துப்போம். அப்படின்னு சொல்றோம். இப்ப இத கொஸ்டினா கேக்குறோம். இன்னைக்கு மழை வருமா இல்ல இப்ப மழை வருமா அப்படின்னு கேக்குறோம். ஓகேவா? இது எப்படி கொஸ்டினா கேட்கலாம்? will it rain now? now சேர்த்துக்கலாம். இப்ப இன்னைக்கு எப்படின்னா டுடே சேர்த்துக்கோங்க. இல்ல இப்பதான் நம்ம பாக்குறோம். இப்ப மழை வருமா? will it rain now? இப்ப மழை வருமா அப்படின்னு கேக்குறோம். ஆமா, இப்ப மழை வர மாதிரிதான் இருக்கு அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். அப்படின்னா நம்ம ஒரு குடம் எடுத்துப்போம். அப்படின்னா இப்ப என்ன சொல்லலாம்? இஃப் சோ. அப்படின்னா நாம ஒரு குடம் எடுத்துப்போம். ஓகே, we should. இந்த should எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம்னா நம்ம ஒரு செயல் செஞ்சா நமக்கு நல்லது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல should பயன்படுத்திக்கலாம். ஓகே, we should take இல்லைன்னா கேரி என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த இடத்துல. ஓகேவா? டேக் an umbrella. நம்ம ஒரு கொடை எடுத்துப்போம் அப்படின்னா நம்ம ஒரு கொடை எடுத்துப்போம். ஓகே, காட் இட்? இன்னைக்கு மழை வருமா அப்படிங்கிறத will it rain now அப்படின்னா இப்ப மழை வருமா அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படின்னா டுடே அந்த இடத்துல சேர்த்துக்கலாம். will it rain today? இன்னைக்கு மழை வருமா அப்படின்னா நம்ம ஒரு கொடை எடுத்துப்போம். if so we should take an umbrella. நம்ம ஒரு கொடை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இப்ப if so அப்படின்னா அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட்? shall we go to the next sentence? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப பசியா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்கள பார்த்து நம்ம கொஸ்டின் கேட்குறோம். உனக்கு பசிக்குதா அப்படிங்கிறத எப்படி கொஸ்டினா கேட்கலாம்னா ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ ஹங்க்ரி? ஹங்க்ரி அப்படின்னா பசி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆர் யூ ஹங்க்ரி? உனக்கு பசிக்குதா அப்படின்னா நம்ம சாப்பிடுவோம். நம்ம ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றோம். ஆர் யூ ஹங்க்ரி? இஃப் சோ அப்படின்னா நம்ம சாப்பிடுவோம்னு சொல்றோம். ஓகே, லெட்ஸ் ஈட் சம்திங். நம்ம ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவோம். சம்திங். ஓகே, ஆர் யூ ஹங்க்ரி? நம்ம ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறோம். ஆர் யூ ஹங்க்ரி? உனக்கு பசிக்குதா? அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எஸ் ஐ எம் ஹங்க்ரி. எஸ் ஐ எம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்து நம்ம சொல்லலாம். சரி, ஓகே, இஃப் சோ அப்படின்னா லெட்ஸ் ஈட் சம்திங். நம்ம கொஞ்சம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? அடுத்து இப்ப நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் எங்கேயோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு ஒரு ஜில்லுன்னு இருக்கிற இடத்துக்கு போயிடறோம்னு வச்சுங்களேன். சில பேர் குளிர் தாங்க மாட்டாங்க, அப்படியே ஹூம்பாங்க. அப்ப நம்ம அவங்கள பார்த்து என்ன கேட்கலாம்? உங்களுக்கு குளிருதா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம் பாருங்க. ஆர் யூ ஃபீலிங் கோல்ட்? ஆர் யூ ஃபீலிங் கோல்ட்? உங்களுக்கு குளிருதா அப்படின்னு சொல்றோம். ஓகே, உங்களுக்கு குளிர்ற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்றோம். ஆமா, எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்? அப்படின்னா நீ வந்து ஜாக்கெட் வேர் பண்ணிக்கோ. ஓகேவா? அப்படின்னா
அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம்? இஃப் சோ வேற ஜாக்கெட். ஜாக்கெட்னா இந்த இடத்துல நம்ம பிளவுஸ்ன்னு இது பண்ணிக்க கூடாது. ஏதாவது ஒன்று எடுத்து வேர் பண்ணிக்க, போத்திக்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, காட் இட்? ஆர் யூ ஃபீலிங் கோல்ட்? உனக்கு குளிர்தா? அப்படின்னா நீ வந்து ஜாக்கெட் வேர் பண்ணிக்கோ, வேற ஜாக்கெட். ஓகே, காட் இட்? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ மிஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டை போய் கேட்குறோம். நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்படின்னா நம்ம வெளில விளையாட போகலாமா? அப்படின்னா நம்ம வெளியில விளையாட போகலாமா அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, இப்போ மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க. நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறோம். எப்படி கேட்கலாம்? Did you finish? Did you finish your homework? இந்த ஹோம்ஒர்க்கை தான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், ஹோம்ஒர்க்கு. Did you finish your homework? நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம என்ன ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க? எஸ் ஐ டிட், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்? அப்படின்னா நம்ம வெளியே விளையாட போலாமா? அப்படின்னா அப்ப என்ன சொல்லலாம்? இஃப் so shall we play outside? நம்ம வெளியே போய் விளையாடலாமா அப்படின்னு கேட்கும். ஓகே, புரியுதுங்களா? அப்ப இஃப் சோ அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, அப்படின்னா ஒரு கொஸ்டினை கேட்குறோம். கொஸ்டினை கேட்டதோட விளைவு என்ன? நம்ம போய் வெளியே விளையாடலாமா அப்படின்னு அவங்கள கேட்குறோம். Did you finish your homework? If so, shall we play outside? Okay, got it? அடுத்து பாருங்க, இப்ப அம்மா வந்து ஒரு எப்போதும் கிராசரி ஷாப் திறந்திருக்க கடை திறந்திருக்கான்னு போய் பாருங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த கடை திறந்திருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். எப்படி கேட்கலாம்? Is the shop open now? இப்ப அந்த கடை திறந்திருக்கா அப்படின்னு கேட்கிறோம். அது கேட்கறதுக்கு இப்படிதாங்க கேட்கணும். இஸ் த ஷாப் ஓப்பன் நவ்? இப்ப அந்த கடை திறந்திருக்கா அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா நம்ம பையன் வந்து திறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்படின்னா நம்ம போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கலாம். ஓகேவா? நம்ம ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, அப்படின்னா என்ன சொல்லலாம்? இஃப் so அப்படின்னா we will buy some groceries. ஓகேவா? இப்ப அந்த கடை திறந்திருக்கா அப்படின்னா இஸ் த ஷாப் ஓப்பன் நவ்? அப்படின்னா இஃப் so we will buy some groceries. நம்ம கொஞ்சம் மளிகை பொருள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, shall we go to the next sentence? அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ உனக்கு பணம் வேணுமா? நான் ஃப்ரெண்டு வந்து பண கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்கள பார்த்து கேட்குறோம், உனக்கு கொஞ்சம் பணம் வேணுமா அப்படின்னு கேட்குறோம். எப்படி கேட்கலாம்? Do you need some money? உனக்கு கொஞ்சம் பணம் வேணுமா அப்படின்னு கேட்கணும்னா இப்படிதான் கேட்கலாம். Do you need some money? உனக்கு கொஞ்சம் பணம் வேணுமா கேட்குறோம். அப்படின்னா நான் உனக்கு தரேன். ஆமா, எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்படின்னா நான் உனக்கு தரேன். அது எப்படி சொல்லலாம்? அப்படின்னா தரேன். இஃப் so I can lend to you some. நான் உனக்கு கொஞ்சம் தரேன். ஓகேவா? I can lend to you some. நான் உனக்கு கொஞ்சம் தரேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, do you need some money? உங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணுமா? அப்படின்னா I can lend you some. நான் உங்களுக்கு கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இப்போ இன்னைக்கு வீடியோவில் இப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இஃப் so அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படின்னா அப்படிங்கிற அர்த்தம் தான். ஓகேவா? இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் இதோ.
அடுத்தது பாருங்க, இப்ப நம்ம ஸ்கூல்ல கீழே ஒரு பேகோ இல்ல ஒரு பிளேட்டோ இல்ல ஒரு புக்கோ சம்திங் ஏதோ கீழே ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம நம்ம அந்த பொருளை காட்டி இஸ் திஸ் யுவர் பேக், இந்த பேக் உங்களோடதா அப்படின்னு கேக்குறோம். இஸ் திஸ் யுவர் பேக், இந்த பேக் உங்களோட பேகா அப்படின்னு கேக்குறோம். அவங்க உடனே ஆமா இது என்னோடதுதான் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் டேக் இட், தயவு செய்து இதை எடு, தயவு செய்து இதை எடு. அப்படின்னா இஃப் சோ, அப்படின்னா ப்ளீஸ் டேக் இட், ப்ளீஸ் டேக் இட் அப்படின்னா இதை எடு. ஓகேவா? இஸ் திஸ் யுவர் பேக், இந்த பேக் உன்னுடைய பேகா? இஃப் சோ அப்படின்னா ப்ளீஸ் டேக் இட், தயவு செய்து இதை கொஞ்சம் எடு அப்படின்னு சொல்றோம். இதே இப்ப அந்த இடத்துல ஒரு புக்கோ இல்ல வாட்டர் பாட்டிலோ ஏதோ வேற சம்திங் என்ன வேணாலும் இருக்கலாம். அப்ப இஸ் திஸ் யுவர் வாட்டர் பாட்டில், இஃப் சோ ப்ளீஸ் டேக் இட். ஓகே, இப்படி நம்ம நிறைய சென்டென்ஸ் இஃப் சோ வச்சு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசிக்கலாம். ஓகே, காட் இட். இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்ப நீ அவன்கிட்ட பேசு, நம்ம 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 ஃப்ரெண்டு கிட்ட நீ அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்புறம் நம்ம அவனை பார்த்து கேட்குறோம், ஏய் நீ அவன்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுங்களேன். எப்படி கேட்கலாம்? டிட் யூ டாக் டு ஹிம், டிட் யூ டாக் டு ஹிம், நீ அவன்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்குறோம். ஆமா நான் பேசினேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அவன் என்ன சொன்னான்? நீ போய் பேசுனன்னு சொல்றீல்ல, அப்படின்னா அவன் அதுக்கு என்ன சொன்னான்? அப்படின்னா அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறோம். இஃப் சோ அப்படின்னா அவன் என்ன சொன்னான்? வாட் டிட் யூ, வாட் டிட் யூ சே அப்படின்னா அவன் என்ன சொன்னான்? அப்படின்னா அவன் என்ன சொன்னான்? ஓகே, டிட் யூ டாக் டு ஹிம், நீ அவன்கிட்ட பேசுனியா? எஸ் ஐ ஸ்போக் டு ஹிம், ஆமா நான் அவன்கிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்படின்னா அவன் என்ன சொன்னான்? இஃப் சோ வாட் டிட் யூ சே அப்படின்னா அவன் என்ன சொன்னான் அப்படின்னா இந்த இடத்துல சாரி யூ வராது, யூல ஹி. ஓகே, அப்படின்னா அவன் என்ன சொன்னான்? வாட் டிட் ஹி சே. Shall we go to the next sentence? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, இது உங்களுக்கான சென்டென்ஸ். நீங்க ரெடியா? நீங்க இப்போ ரெடியா அப்படின்னு கேக்குறோம். ஆமா நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், நம்ம இங்க இருந்து புறப்படலாம், கிளம்பலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீங்க இப்ப ஃப்ரீயா, நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறோம். அப்படின்னா என்னோட வீடியோஸை பாருங்க. ஓகே, அப்ப அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஃப் சோ, இஃப் சோ அப்படின்னா அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட். நம்ம டே டு டே லைஃப்ல இந்த அப்படின்னாங்கிற வார்த்தையை நம்ம நிறைய சுச்சுவேஷன்ல டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதை என்ன வார்த்தை போட்டு பேசுறதுங்கிறது நமக்கு தெரியாம இருந்திருக்கும். இப்ப இன்னைக்கு நீங்க கத்திருப்பீங்க, நீங்க டே டு டே லைஃப்ல அப்படின்னா அப்படின்னு பேசும்போது இஃப் சோ பயன்படுத்தி பேசுங்க. ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.